நமஸ்காரம். நம்ம ஆபரேஷன் சிந்தூர் போது பாகிஸ்தான் தரப்புல இருந்து நிறைய ட்ரோன்ஸ் நம்ம மேல தாக்குதல் பண்ண வந்தது. அந்த ட்ரோன்ஸோடைய தாக்கம் நம்ம மேல வரதுக்கு முன்னாடி நம்மளால அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணி எல்லாத்தையுமே செயலிழக்க செய்துட்டோம், எல்லாத்தையுமே உடைச்சிட்டோம் காத்துலயே. ஸோ இது நம்மளுடைய டெக்னாலஜி, அதாவது நம்மளுடைய சைபர் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் அது மூலமாகவும், நிறைய ட்ரோன் எதிர்ப்பு ஏவுகணைகள் மூலமாகவும், சின்ன சின்ன ஏவுகணைகள் மூலமாகவும், அஸ்த்ரா போன்ற, அப்புறம் சுதர்சன சக்கரா அது போன்ற டெக்னாலஜி மூலமா நம்ம அதை நிறுத்திட்டோம். ஆனா அது அதோட முடிஞ்சிருச்சான்னா இப்போ ஆபரேஷன் சிந்தூர் பாஸ்ட்ல தானே இருக்கு. ஸோ இது இன்னும் முழுசா முடியல. ஸோ ஆபரேஷன் சிந்தூர் கண்டினியூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அப்ப எதிரி போய் துருக்கி நாட்டில் போய் பிச்சை எடுத்தாது ஒரு ட்ரோனை வாங்குறான், அவன் பைரக்தார்ன்ற ட்ரோன் வாங்குறான், பல்வேறு ட்ரோன்ஸ் வாங்குறான்னு வச்சுக்கோங்க. அப்ப நாம என்ன பண்றோம், நாம போய் அமெரிக்கா கிட்டயோ இல்லை சீனா கிட்டயோ இல்லை வேற ஏதாவது பக்கத்துல இருந்து நம்ம ஏதாவது வாங்க முடியுமான்னு பாக்குறோமா? அப்படி இல்லை. ஸோ நாம என்ன பண்றோம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நாம ஆத்ம நிர்பார் அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழே நாமளே ட்ரோன் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதோடைய வெற்றி முந்தா நேத்திக்கு, அதாவது சண்டே அன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதுல காவா யுஏவி பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு நிறுவனம் முழுக்க முழுக்க இந்தியாவில் சோதிக்கப்பட்ட ஒரு யுஏவியை பத்தி, அதாவது லாய்ட்ரிங் மியூனிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளில்லா ட்ரோன். அது சும்மா பறந்துகிட்டே இருக்கும். அது பேர் லாய்ட்ரிங் அப்படின்னு சொல்றது. என்ன லாய்ட்ரிங்னா என்ன அப்படின்னா, அது சும்மா சுத்தி வரும். அதுக்கு ஜெனரலா பார்த்தா நம்ம ஸ்கூல் படிக்கும் போது, காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஒருத்தன் சும்மா சுத்திட்டு இருப்பான். ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் இந்த காரிடார்ல சுத்துவான், இந்த கேன்டீன் பக்கத்துல போவான். அவனுக்குன்னு ஒரு எய்ம்லாம் இருக்காத மாதிரி தெரியும். ஆனா அவன் ஏதாவது ஒரு டெஃபினட்டா ஏதாவது தெரிஞ்சுதான் சுத்திட்டு இருப்பான்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இந்த லாய்ட்ரிங் மியூனிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, அப்படியே காத்துல சுத்தும், ஹைட்டு மேல போவோம், கீழே வரும். அது பாட்டுன்னு அது ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி அது அப்படியே சுத்திட்டு இருக்கும். எப்ப வேணுமோ அப்ப ஒரு மணிக்கணக்கில் பறக்க முடியும். எவ்வளவு நேரம் வேணா பறக்க முடியுமானா அது ஃபியூவல் பேஸ் பண்ணிருக்கு. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்க. எப்ப அடிக்கணுமோ, எந்த இடத்த அடிக்கணுமோ அந்த இடத்துல போய் கூறி வச்சு தன்னைத்தானே அழிச்சிட்டு அந்த இடத்தையும் அழிச்சிடும். ஸோ இது பேர் லாய்ட்ரிங் மியூனிஷன் பேரு. இது திவ்யாஸ்திரா மார்க் 3 அப்படின்ற பேர்ல அந்த காவா யுஏவி பிரைவேட் லிமிடெட் அவங்க இதை பண்ணியிருக்காங்க. அதை சக்சஸ்ஃபுல்லா அதை வெற்றிகரமாக சோதனை செய்து அதை காமிச்சிருக்காங்க. இது முழுக்க முழுக்க எல்லா கிரிட்டிக்கல் பார்ட்ஸும், ரொம்ப முக்கியமான பாகங்கள் அனைத்துமே இந்தியாவிலேயே செய்து இந்தியாவிலேயே ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ட்ரோன். இதுக்கு வெளியில இருந்து நம்ம எதுவும் பெருசா வாங்க வேண்டியதில்லை, எல்லாமே இந்தியாவிலேயே செய்வதுன்றதுனால இதை நாளைக்கு நம்ம எவ்வளோ வேணா காப்பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இது ஒரு வேளை ஆபரேஷன் சிந்தூர் 2 அப்படின்னு இல்லை ஃபேஸ் 2, அதாவது பாஸ் பட்டன் எடுத்து விட்டாங்கன்னா அப்போது இதை உபயோகப்படுத்துவதற்கான ஒரு ஆயத்த பணிகளாக தான் இதை எடுத்திருக்காங்க. இது நம்ம வரவேற்கத்தக்க. இதுல ப்ரொபல்ஷன் இன்ஜின் கூட இந்தியாவிலேயே தான் செஞ்சிருக்காங்க. அதனால எதுவுமே வெளியில இருந்து வாங்கல. இன்ஜின் ஆகட்டும், உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கேமரா, மோஸ்ட்லி எல்லாமே ஏஐ டெக்னாலஜி இருக்கிறது. அந்த இது கூட என்ன சொல்ற மென்பொருள் கூட நம்மளுக்கு ஃபுல்லாவே இந்தியாவிலேயே முழுக்க முழுக்க தயாரிக்கப்பட்ட ஒரு விஷயமா நம்ம பார்க்கிறோம் இதை. ஸோ இதை வரவேற்போம். இதனால என்ன லாபம் அப்படின்னா, வெளியில இருந்து வாங்கினோம்னா அவன் சப்ளை செயின் கட் ஆகும். சில சமயத்துல இப்ப ரஷ்யா நம்மளுக்கு நெருங்கிய நண்பன், இஸ்ரேல் நெருங்கிய நண்பன். ரஷ்யா கூட நம்மளுக்கு பிரம்மோஸோட கூட்டு தயாரிப்பு ஒப்பந்தம் இருக்கு. அதே மாதிரி இஸ்ரேலோட பராக் அப்படின்ற ஒரு மிசைலோட கூட்டு தயாரிப்பு இருக்கு. நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? முடியும். ஆனா அவங்களுடைய போர், அவங்களுக்கும் போர்ல இருக்கு, நம்மளும் ஒரு போர்ல இருக்கோம் அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு கஷ்டகாலம். ஏன்னா அவங்களும் கஷ்டத்துல இருக்காங்க, நாமளும் கஷ்டத்துல இருக்கணும் போது அவங்களால டக்கு நம்மளுக்கு கொடுக்க முடியுமா, முடியாதா? ஸோ அந்த சப்ளை செயின்ஸ் இதெல்லாம் பார்த்து ப்ராப்ளம் இருக்கும். ஆனா இது முழுக்க முழுக்க இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது. அதே மாதிரி எல்லா கிரிட்டிக்கல் பார்ட்ஸுமே இந்தியாவில் இருக்குன்றதுனால நம்மளால நிறைய காப்பீஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதை நம்மள ஏற்றுமதியும் பண்ண முடியும். நம்மளோட எப்படி S-400 ரஷ்யா நம்மளுக்கு கொடுக்குதோ அந்த மாதிரி நம்மளும் நாளைக்கு திவ்யாஸ்திரா மார்க் 3 நம்ம ரஷ்யாவுக்கும் கொடுக்கலாம், இஸ்ரேலுக்கும் கொடுக்கலாம். நம்மளுடைய நண்பர்கள் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம். ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய சில நாடுகள் நம்மளுடைய நெருங்கிய உறவுல இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இதனால நம்மளுடைய என்ன சொல்ல வர்த்தகமும், அதே மாதிரி நம்ம முன்னாடி எல்லாத்தையுமே பூட்ஸ் கூட நம்ம வெளியில இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். நம்மளுடைய ஆர்மி ஆஃபீஸர்ஸ் அப்புறமா சோல்ஜர்ஸ் போடுற பூட்ஸ் கூட வெளியில இருந்து தான் வாங்கிட்டு இருந்தோமே தவிர உள்நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணல. ஆனா இப்போ உலகம் இந்தியாவை பக்கம் திரும்பி இருப்பதற்கான காரணம் ஆபரேஷன் சிந்தூரோட சக்சஸ். அதோடைய கண்டினியூஷனா இப்ப திவ்யாஸ்திராவுடைய சக்சஸ். இது ஒரு நாளைக்கு ஆபரேஷன் சிந்தூர் பாஸ் பட்டன் எடுத்து விட்டோடனே நம்ம இந்த திவ்யாஸ்திரா வச்சு
ஒரு துவம்சம் பண்ணோம், திரும்ப ஒரு ருத்ர தாண்டவம் ஆடுது இந்திய ஆர்மி அப்படின்னா, அப்ப மேலும் ஒரு வலு சேர்க்கக்கூடிய அளவுக்கு இது ஒரு பெரிய எக்ஸ்போர்ட் ப்ராடக்டாகவும் நம்ம இதை எடுத்துட்டு போகலாம். ஸோ அதனால வரவேற்போம். இந்த மாற்றம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம். இதை எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, கோவிட் போது எப்படி வந்து புதிதாக ஒரு மருந்து கண்டுபிடிச்சாங்க, நம்மளுடைய தடுப்பூசி அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். சப்போஸ் அதை மாத்திரம் நம்ம அந்த சமயத்துல கண்டுபிடிக்கல அப்படின்னா, நம்ம வந்து எல்லா நாடுகள்கிட்டயும் நம்ம போய் வாங்கியிருப்போம், இல்ல பைசா கொடுத்து வாங்கியிருப்போம், இல்லைன்னா கெஞ்சி கூத்தாடி இருப்போம், இதெல்லாம் இருந்திருக்கும். ஸோ அதன் மூலமாக இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பொருள் இழப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. ஆனா பாரத் பயோடெக் அப்படின்ற ஒரு நிறுவனம் முழுக்க முழுக்க ஆத்ம நிர்பார் அப்படின்ற பேர்ல நம்மளுக்கு ஒன்று ஆரம்பிச்சாங்க இல்லையா, அந்த ஒரு கோவிட் தடுப்பூசின்னு. அதே போலதான் இப்ப இருக்கக்கூடிய இந்த திவ்யாஸ்திராவை நம்ம பார்க்கணும். இது போல பல நிறுவனங்கள், இது மாத்திரம் இல்ல, இன்னும் பல நிறுவனங்கள் இதை வந்து பார்த்து இதே போல நம்ம இன்னும் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணும், புதிதாக கண்டுபிடிப்புகள் வரணும். இதை வந்து இந்திய ராணுவத்தோடைய முன்னாள் ராணுவ தளபதி அவர் சொல்லும் போதே இதெல்லாம் வந்து முன்னாடி ஆயத்தம் பண்ணிட்டாரு. நான் சொல்றது 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செய்தித்தாள்களை எடுத்து பார்த்தீங்கன்னா, சின்னதா இருக்கணும், எலக்ட்ரிக்ல இருக்கணும், இது மூலமா ரன் பண்ணக்கூடிய ஒரு பொருள்களை கண்டுபிடிச்சீங்கன்னா இந்தியன் ஆர்மி வாங்குவதற்கு தயாராக இருக்குன்றது அப்பவே ஒரு நியூஸ் ரோல் அவுட் கொடுத்தாங்க இந்தியன் ஆர்மி. அதை தான் இப்போ நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். இதுல அடுத்தது ஜெட் இன்ஜின் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒளியின் வேகம் அளவுக்கு போகக்கூடிய ஒரு ட்ரோனாகவும், அதே போல இது வந்து லாய்டரிங் மியூனிஷன்றதுனால எதிரி கண்களுக்கு தெரியாத அளவுக்கு பறக்கிறதுக்கான ஆயத்த பணிகளையும் சேர்த்து இந்த திவ்யாஸ்திரால இருக்கு. இது ஏஐன்றதுனால சும்மா இப்ப ரீசெண்டா 2 நாள் முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது, ரஷ்யா உக்ரைன் போர்ல ஒரு ட்ரோன் சும்மா இருக்கு. எதிரி நாட்டோட ட்ரோன் வந்த உடனே இந்த ட்ரோன் வந்து சும்மா படுத்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு, திடீர்னு எழுந்து போய் அந்த ட்ரோனை வந்து காலி பண்ணிடுச்சு. ட்ரோன் எதிர்ப்பு ட்ரோன் அப்படின்ற மாதிரி இது மாறி இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் பார்க்கணும், இந்த திவ்யாஸ்திரா அப்படின்ற ட்ரோனை வந்து ஏர் டு கிரவுண்ட் அண்ட் ஏர் டு ஏர் 2 காம்பேட்லையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இதை வந்து ட்ரோன் எதிர்ப்பு ட்ரோனாகவும், நிலத்தில் இருக்கக்கூடிய டார்கெட்ஸை தாக்கக்கூடிய ஒரு அளவுக்கு இருக்கக்கூடிய ட்ரோனாகவும் எடுத்துக்கொள்ளலாம். எது எப்படியோ முழுக்க முழுக்க இந்திய தயாரிப்பு, நாம் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய தயாரிப்பாக தான் திவ்யாஸ்திரத்தை பார்ப்போம். ஸோ இது வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து இது போல பல கண்டுபிடிப்புகளை இந்தியா செய்து தன்னுடைய பாதுகாப்பையும் தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வாக ஏற்றுமதியையும் செய்யும் என்று நம்புவோம்.